அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்று தை கடைசி வெள்ளிக்கிழமை. பூஜை அறையில் நாணயத்தை இப்படி வையுங்கள், கோடி கோடியாக பணம் வந்து சேரும்னு சொல்லியிருக்கேன். இந்த நாணயத்தை வச்சு நம்ம என்ன வழிபாடு செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம், எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நம்மளுக்கு மிக விசேஷமாக மகாலட்சுமி வழிபாடு செய்வோம். அதுவும் இந்த தை வெள்ளி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆடி வெள்ளிக்கிழமை எந்த அளவுக்கு நம்ம விசேஷமாக அம்பாள் வழிபாடு செய்வோமோ அதே மாதிரி தை வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம மகாலட்சுமி வழிபாடு கட்டாயம் செய்யணும். நாம நம்முடைய வாழ்க்கையில முன்னேறணும், ஒரு செல்வச் செழிப்பு ஏற்படணும் அப்படின்னா கண்டிப்பா கட்டாயம் நம்ம வீடுகள்ல வழிபாடுகள் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். தினம்தோறும் நாம வழிபாடு செய்யாவிட்டாலும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல கட்டாயம் நாம வழிபாடு அப்படிங்கிறது செய்யணுங்க. சரி, இந்த வழிபாட்டை சுக்கிரஹோரை நேரத்துல செய்யணும். இரவு 8 to 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரஹோரை நேரத்துல இப்ப நான் சொல்ற மாதிரி நாணய வழிபாடு அப்படிங்கிறத செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிப்பதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். சரி, இந்த நாணய வழிபாட்டை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, ஆண் பெண் இருவருமே செய்யலாம். பெண்கள் மாதவிடாய் காலத்துல தவிர்க்க வேண்டும். ஏன்னா இது நம்ம பூஜை அறையில செய்யக்கூடிய வழிபாடுகள். கண்டிப்பா மாதவிடாய் காலத்துல நீங்க உங்களுடைய கணவர் இல்லைன்னா குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அவங்கள விட்டு செய்ய சொல்லலாம். யாருமே இல்லாம நான் தான் செய்யணும் அப்படின்னா நீங்க மாதவிடாய் காலத்தை தவிர்த்துட்டு மற்ற வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நீங்க தாராளமாக செய்யலாம். அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே உத்தமம். சரி, இப்போ இன்றைய நாள் அப்படிங்கிறது தை கடைசி வெள்ளிக்கிழமை. பொதுவாக தமிழ் மாதங்கள்ல அந்த கடைசியாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்கள்ல பார்த்தீங்கன்னா கிராமங்கள்ல மிக சிறப்பான முறையில வழிபாடுகள் செய்வாங்க, அம்பாள் வழிபாடு. அந்த மாதிரி இந்த தை கடைசி வெள்ளிக்கிழமை அன்று உங்க பூஜை அறையில மகாலட்சுமி படம் இருந்தா வச்சுக்கோங்க. இல்ல காமாட்சி படம் தான் வச்சிருக்கேன், மீனாட்சி படம் தான் வச்சிருக்கேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. எந்த அம்பாள் படம் இருந்தாலும் அந்த படத்தை முழுவதுமாக சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தாமரை பூக்கள் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அர்ச்சனை பண்ணுவதற்கும் இந்த தாமரை பூக்கள், அந்த தாமரையின் இதழ்கள் தேவைப்படும். கண்டிப்பா ஒரு 3-4 பூக்களை வாங்கிட்டு வச்சுக்கோங்க. மல்லிகை பூ கிடைத்தால் வச்சுக்கோங்க. என்னென்ன வாசனை நிறைந்த பூக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதோ அந்த பூக்களை எல்லாம் அம்பாளுக்கு நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த அம்பாள் படத்திற்கு முன்பாக ஐஸ்வர்ய கோலத்தை அரிசி மாவு கோலம் நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த அரிசி மாவுல கோலம் வரைஞ்சுக்கோங்க. அந்த ஐஸ்வர்ய கோலத்தை வரைய வேண்டும், அரிசி மாவினால் வரைய வேண்டும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்களுக்கு அரிசி மாவுலமா நாங்கள் கோலப்பொடியோட கலந்து தான் வச்சிருக்கோம் அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்க அதுல கலந்து வச்சிருந்தாலும் அது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு மஞ்சள் தூள் ரெண்டும் கலந்து ஐஸ்வர்ய கோலத்தை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதற்கு சென்டர்ல ஒரு கண்ணாடி பவுல் வச்சுக்கோங்க. அந்த கண்ணாடி பவுல்ல சில்லறை நாணயங்களை நிறைய குமிச்சு வச்சுக்கோங்க. சின்ன பவுலா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல நிறைய இருக்கணும். குறைவில்லாமல் நல்ல கோபுரமா நிக்கிற அளவுக்கு நிறைய நாணயங்களை போட்டு வச்சிருங்க. 2 ரூபாய், 1 ரூபாய், 5 ரூபாய், எந்த நாணயம் வேணாலும் இருக்கலாம். கலந்தும் இருக்கலாம். 2 ரூபாய், 5 ரூபாய், 1 ரூபான்னு கலந்தும். நம்ம 1 ரூபாய் நாணயம்னா 1 ரூபாய் நாணயம் மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கணக்கு கிடையாது. எல்லா நாணயங்களும் பொதுவாக நாணயங்களை வைக்க வேண்டும், அதுதான் முறை. அதனால அந்த நாணயங்களை அந்த கண்ணாடி பவுல்ல வச்சிருங்க. சில்லறை நாணயத்தை அப்படியே வச்சிருங்க. இப்போ அந்த தாமரை பூக்களை நம்ம வைக்க சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அதை இதழ்களா பிரிச்சு வச்சுக்கோங்க. மகாலட்சுமியின் போற்றிகள் தெரியுது அப்படின்னா அதை சொல்லி 108 முறை அர்ச்சனை செய்யுங்க. எதுவுமே தெரியாதுமா அப்படின்னா ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மட்டுமே சொல்லி நீங்க அர்ச்சனை செய்யலாம். அந்த தாமரை பூக்கள் நிறைய இல்லம்மா, நாங்கள் கம்மியாக தான் வாங்கியிருக்கோம், பரவாயில்ல, கம்மியாக வாங்கியிருந்தாலும் மற்ற பூக்கள் இருக்கும் இல்லைங்களா, செவந்தி பூக்கள் இருக்குது, மல்லிகை பூக்கள் இருக்குது, எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வச்சு அந்த பூக்களால் அர்ச்சனை செய்யுங்க. 108 முறை அர்ச்சனை செய்த பிறகு
அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தீபங்கள் என்ன தீபம் ஏற்றணும்னா நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க. காமாட்சி தீபம், குத்து விளக்கு எது வேணாலும் ஏற்றிக்கோங்க. நெய்வேத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா கற்கண்டு சாதம், பால் பொங்கல், பால் பாயாசம் அது மாதிரியான நெய்வேத்தியங்களை வச்சுக்கோங்க. ஏன்னா அம்பாளுக்கு இந்த கற்கண்டு சாதம், பால் பொங்கல், பால் பாயாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த நெய்வேத்தியத்தையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மகாலட்சுமி கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்றைக்கும் எங்க வீட்டில் செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்க வேண்டும் தாயே, நீதான் அருள் புரியணும் அப்படின்னு மனதார மகாலட்சுமி தாயாரையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளுங்கள். இந்த பூஜையை சுக்கிரஹோரை நேரத்துல தான் செய்யணும். இரவு 8 to 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல செய்யுங்க. இப்போ 6 மணிக்கு நீங்க தீபம் ஏற்றி நார்மலா நீங்க பூஜை பண்ணிட்டு 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டை வந்து நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா சுக்கிர பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு ஒரு சேர கிடைப்பதற்கு இந்த சுக்கிரஹோரை நேரத்துல செய்யும் பொழுது மகாலட்சுமியினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். யார் ஒருவர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த நாணய வழிபாட்டை செய்கிறார்களோ கண்டிப்பா அவர்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த நாணயம், அந்த ஐஸ்வர்ய கோலம், இது எல்லாமே மகாலட்சுமிக்கு பிடித்தது. அதை மகாலட்சுமியாக பாவித்து நாம பூஜைகள் செய்யும் பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு அதற்குண்டான பலன்கள் வந்து நிச்சயம் கிடைக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க இந்த நாணய வழிபாட்டை செய்து கொண்டே வாருங்கள். உங்களுக்கு ஒரு 2 வாரம் செய்த பிறகு நல்ல மாற்றங்கள் தெரிவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். நிறைய பேருக்கு வேலைக்கு போவாங்க, பணம் கிடைக்கும், ஆனா அது எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாம வீண் விரைய செலவு வந்து ஆயிட்டே இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா கட்டாயம் இந்த நாணய வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நிச்சயம் வீண் விரைய செலவை தடுக்கும், மருத்துவ செலவை தடுக்கும். அதே மாதிரி உங்க வீட்டுல செல்வ செழிப்பை ஏற்படுத்தும், பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அன்றைய நாள் புடவை கட்டி கொண்டு இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது மேலும் உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். நிறைய பெண்கள் எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமை உட்கார்ந்து அழுகுவாங்க, நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குதே அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க. தயவு செய்து பெண்கள் கண்டிப்பாக துவண்டு போகாதீங்க. எல்லா பெண்களுக்குமே நல்ல வாழ்க்கை அமைந்திருக்கிறது அப்படின்றது கிடையாது. கிடைத்திருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்துக் கொள்வதுதான் பெண்களின் புத்திசாலித்தனம் இல்லைங்களா? அப்ப உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்போது அதை துவண்டு போகாம தன்னம்பிக்கையோட எழுந்து உங்க நம்பிக்கையை வந்து உங்களுக்கு யாரு ரொம்ப பிடிக்குமோ அவங்க மேல வச்சுட்டு இறைவன் மேல பாரத்தை போட்டுட்டு நீங்க வந்து வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிச்சயம் உங்க வாழ்க்கையில செல்வ செழிப்பு மட்டும் இல்லைங்க, வேறு ஏதாவது குறைகள் இருந்தாலும் மகாலட்சுமி நிறைவேற்றுவாள். ஏன்னா மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல கஷ்டங்கள், கவலைகள் எதுவுமே இருக்காது. மனக்குழப்பங்கள், கணவன் மனைவி சண்டை, இது எதுவுமே இருக்காது. உங்க குடும்பமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள்ல வந்து கண்டிப்பா இருக்கும். கட்டாயம் நம்பிக்கையோட இந்த நாணய வழிபாட்டை செய்யுங்கள். மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.